ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் வர்ற காலம் இந்த 4-5 மாதம், அதாவது அக்டோபர்லேருந்து அக்டோபர் பிறந்தாச்சு. இப்போ லைஸாக மழை காலம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா சீசன்லையுமே எல்லா ஊர்லேயுமே வந்து நம்ம இந்தியாவில் ஸோ வின்டர் சீசன், ரெய்னி சீசன் அண்ட் வின்டர் சீசன். ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே நம்மளுக்கு வந்து ஹியூமிடிட்டி நிறையா இருக்கும். நிறையா வந்து டெங்கு அண்டு ஃபீவர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கும். நிறைய வந்து அந்த கோல்டு வரும், இஸ்னோஃபிலியா, காஃப், இது எல்லாமே நிறைய வர்றதுக்கான, அதாவது ஜென்ரலாக இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுக்கு ஒரே ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளஸ்ட், கஷ்டமே படாமல் ஒன்று பண்ணுறது வந்து பிராணாயாமா தான். பிராணாம்னா நம்மளுடைய காற்று, நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிற காற்று. எது வேணா நம்ம வந்து தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் ஒரு நாள் இருந்துடலாம், சாப்பிடாம கூட ஒரு 10 நாள் கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு நீராகாரம் இப்படி கூட குடிச்சிட்டு இருந்துடுறாங்க. பட் நம்மளுடைய சுவாசம், பிராணம், நம்ம பிராணங்கள் வந்து பிரெயினுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே போகலன்னா நம்மளுடைய ஆயுள் காலமே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் பிராணன் வந்து ரொம்ப 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 முக்கியம். பிராணாயாமத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய வகை பிராணாயாமங்கள் நிறைய இருக்கு. எல்லாமே மூச்சு அடைக்கிறது, இன்னன்ஹேல், இவ்வளோதான் ஜென்ரலானது. நீங்கள் வந்து டெய்லி பிராணாயாமம் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டே டு டே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்பவே நீங்கள் அந்த பிராணாயாமம், அந்த ப்ரீத்திங்கோட பண்ணுறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒதுக்க வேண்டாம், பிராணாயாமாக்காக நம்ம ஒதுக்க வேண்டாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்பவே நம்ம அந்த பிராணாயாமோட அந்த ப்ரீத்திங் சொல்கிற அந்த ப்ரீத்திங்கோடு நம்ம செய்கிறப்போ அதோடைய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக நல்லா கிடைக்கும். ஒன்று பிராணாயாமாவில். ரெண்டாவது வந்து தச பிராணங்கள்னு இருக்குது. ஸோ ஒவ்வொருமே நம்மளோட ஹெல்த்தில் வந்து ஒரு ஒரு அந்த சாப்பிட்ற திங்ஸில் கூட நம்ம பிராணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்றப்போ அதனுடைய பிராணங்கள், குக்குடு ஃபுட்டுன்றப்போ நம்ம நிறைய அதனுடைய சத்துக்கள்லாம் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய போயிடுறது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் மார்னிங் டைமில் நிறைய வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இது மாதிரி அன்குக்குடு ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறப்போ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள், நம்ம வந்து டெய்லி பழகிறது கிடையாது நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸில், நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இருக்கிற பிரதேசத்தில் முடியாது. ஸோ நீங்கள் டெய்லி நேச்சுரல் ஃபுட், மத்தியானம் குக்குடு ஃபுட், அண்டு நைட்டு வந்து என்ன பண்ணணும்னா வெறும் முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். மாவு பொறுத்தல், இட்லி, தோசை, இதெல்லாமே யூ கேன் அவாய்ட் இட். ஸோ பிராணாயாமா பற்றி நம்ம வர வர பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம பிராணாயாமம் எவ்வளோன்றதை பார்க்கலாம்.